அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், சிக்கன் வறுத்துருக்கேங்க. இது வந்து இந்தியன் ஸ்டைல்லையும் சிக்கன் 65 ஸ்டைல்லையும் இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அது வந்து வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வினிகர் எப்போவுமே சேருங்களேன், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பஞ்சு போல் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா பஞ்சு போல் இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். முட்டை 1 உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா கலக்கிடணும். மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று. சிக்கன் 65ல வந்து சாய் சாஸு, தக்காளி சாஸ்லாம் சேர்த்துக்குவாங்க. நான் இப்போ அதை சேர்க்கல. எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறேன். நல்லா அரை மணி நேரம் ஊறணுங்க. அரிசி மாவு ஒரு மேசக்கரண்டி போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு மேசக்கரண்டி போட்டுக்கிறேன். இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அரை மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறின பிறகு பொரிக்கிறத காமிக்கிறேன். சட்டியில் ஆயில் சூடாகிடுச்சுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்குறேங்க. அந்த எதில் மட்டும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கணும். அதை சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ஒரு 1/4 கேப்சிகம் இருக்குங்க, அதை வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய சைஸாக. அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸு, தக்காளி சாஸ்லாம் சேர்த்துக்கலங்க. மீதி இருக்கிற இந்த ஜூஸை நம்ம சேர்த்துக்கிட்டலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வேகட்டுங்க. சிம்மில் வேக வைக்கணும். திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
முட்டை சேர்த்துக்கிறனால அடியில் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம திருப்பி விடணும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கலர் பவுடரும் சேர்க்கல பாருங்கள். கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.